வந்து அந்த கடாயில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இந்த ஆனியன் வதக்கும் போதே நம்ம அதுக்கு தேவையான அந்த ஸ்டஃப்க்கு தேவையான உப்பை வந்து இதிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியனை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அப்போனா தான் நீங்கள் சமோசா சாப்பிடும்போது உள்ளே உள்ள ஸ்டஃப் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. வதங்கி கண்ணாடி பத அளவுக்கு வெங்காயத்தை வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா 2 தக்காளி வந்து நல்லா வந்து பழுத்த தக்காளி அதை வச்சுருக்கேன். அதை நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சு அதையும் சேர்த்து என்ன செய்வாங்கன்னா நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து நான் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ சமோசானாலே மோஸ்ட்லி வந்து எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது இதை வந்து ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தோம்னா அது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் இது பண்ணோன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா வந்து இதோட பைண்ட் ஆகிறதுக்காக லைட்டாக வந்து என்ன செய்யணும்னா தண்ணி இதில் வந்து தெளிச்சு விடணும். ரொம்ப விட்டோம்னா ஜஸ்ட்டு தெளிச்சு மட்டும் விடுங்க. இப்போ இது வந்து நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டஃப்பு வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சுங்க. ஸ்டஃப்பு வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மாவு வந்து ரெடி பண்ணலாம். இதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கோதுமை மாவு எடுத்துருக்கேன். நம்ம என்ன பண்ணுறோன்னா கோதுமை மாவு வந்து எடுத்து அதில் வந்து அதை வந்து எந்த பதத்துக்குன்னா சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த பதத்துக்கு என்ன செய்யணும் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா உருட்டி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சமோசா வந்து சைஸுக்கு வந்து கட் பண்ணலாம். அந்த சைடில் ஓரத்தில் வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த எட்ஜை வந்து இந்த மாதிரி கிராஸாக இது பண்ணிக்கோங்க. அப்புறம் அது அகைன் வந்து ஃபோல்டு. ஸ்டஃப்பு வந்து உள்ளே வச்சு மொத்தமாக வந்து நான் இது பண்ணி ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன். அதனால் இது வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி போடுறீங்க. லோ ஃப்ளேமில் வச்சுனால இது வந்து என்னென்னா அந்த வாட்டர் போட வந்து டக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணால் தான் உள்ளே உள்ளதும் நமக்கு உள்ளே உள்ள வர வச்சுருக்கோம். இல்லைன்னா வந்து என்ன ஆகும்னா மேலே உள்ளது மட்டும் வெந்திருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் லேயர் வந்து வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து என்னென்னா